ஹாய், குட் மார்னிங். நான் சாண்டா மரியாலேருந்து பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்து சாட்டர்டே இங்கே வந்து என்னோடய எலக்ட்ரிக் பைக்கில் நம்ம இங்கே லோக்கல் ரோட்ஸில் போயிட்டு ஹைவே 1 அப்படின்னு இருக்குது. வெரி சீனிக் ஹைவே இன் கலிஃபோர்னியா. அது வந்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து மெக்சிகோ வரைக்கும் பீச் கடற்கரை ஓரமாக போகிற ரோடு ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஒரு சைடில் மலை ரோடு, இந்த சைடில் பசிபிக் ஓஷன். இதுதான் என்னோடய எலக்ட்ரிக் பைக்கு. இது வந்து 7.8 ஆம்பியர் ஹவர்ஸ் லித்தியம் அயான் பேட்டரி இருக்குது. இது ஃபுல்லி சார்ஜ்டு. இது ஃபுல்லி சார்ஜ்னால் 20 கிலோமீட்டர்ஸ் போகும். இதில் வந்து 21 கியர்ஸ் இருக்கிற பைக்கு. ஃப்ளாஷிங் ரெட் லைட் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ரோட்டில் போச்சு நம்ம விசிபிலிட்டி செய்கிறதுக்கு. இதில் நம்ம எனக்கு வந்து ஹைவே 1 பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த ஹைவே 1லேயே போனால் சாண்டா மரியா வரைக்கும் போகணும். இது வரைக்கும் போக முடியாது. கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்பி வர போகிறோம். அந்த ரோட்டுக்கு போய்ட்டு அந்த ரோட்டில் எப்படி யூனியன் வேலி ரோட்டில் போயிட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய ஏற்றம், மலை ஏற்றம். பட்டு பெடல் அசிஸ்ட் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பின்னால் ரோடு எக்ஸ்க்ளூசிவ் பைக் பாத் இருக்குது. கலிஃபோர்னியாவில் வந்து எல்லா ரோட்லேயும் எக்ஸ்க்ளூசிவ் பைக் பாத் பண்ணணும். ஆனால் பைக் ஓட்டும்போது நம்ம கொஞ்சம் சேஃப்டி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ரெட் ஷர்ட்டு, பிளிங்கிங் லைட்ஸு, ரிஃப்ளெக்டிவ் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். இந்த ரோடு பார்த்தா இங்கே முடியுதுங்க. இது இப்படி சைடில் போனீங்கன்னா இங்கே ஹைவே. இதெல்லாம் அந்த சாண்டா மரியாவில் இருக்கிற மலை ரொம்ப குளிராக இருக்குது. இங்கே வந்து மேஜராக வந்து வைனரிஸு, ஸ்ட்ராபெரிஸ் கல்டிவேஷன் நிறைய பண்ணுறாங்க. இப்போ கீழே போகிற ரோடு பார்த்தீங்கன்னா 101 அப்படின்ட்டு. நார்த் சைடில் போனீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ போகுது. சவுத் சைடில் போனீங்கன்னா சைடில் சாண்டா படுறதுனால வரும். இது ஒன் ஆஃப் த பிரிட்ஜஸ் அதோட பாஸ். இது நம்ம குரோவர் பீச்சில் இந்த போட் வாக்கில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பீச்சில் என்ன சிறப்பு அம்சம்னா ரைட் சைடில் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாக் பண்ணிவிட்டு குரோவர் பீச்சு அங்கே வந்திருக்கோம். சைக்கிளில் ஓட்டின்னு வந்து குரோவர் பீச்சில் சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இந்த பீச்சில் நடந்து போயிட்டுருக்கோம். பீச் வரைக்கும் காரை ஓட்டிக்கிட்டு வரலாம். இங்கே நிறைய சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. இந்த சாண்ட் டியூன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏடிவின்னு அந்த வண்டியில் வந்து சாகசங்கள்லாம் புரிவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பீச்சில் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போய்ட்டு திரும்பி நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஹைவே 1லேருந்து எடுக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், அந்த பீச்சு, பயங்கரமாக சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப இறக்கமாக இருக்குது. நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிற மலையெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்மோ பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெரி டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே. ஃபாரினர்ஸ் அப்படின்னா யூகே, யூரோப்பு அங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தில் நடந்து வந்து பிஸ்மோ பீச்சு கரையோட போயிட்டுருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப ராக்கி டெரெயினாக இருக்குது. ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம மெரினா பீச்சில் நடந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெரினா பீச்சில் ஃபுல்லாக சாண்டி பீச்சு தான். நம்ம ஊரில் இருக்கிற பீச்சு, பாங்காவில் இருக்கிற எல்லாம் சாண்டி பீச் தான். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பீச்சும் லேண்டு சேர இடத்துல வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்குது. இந்த கிளிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேவ்ஸ் மாதிரி இருக்குது. அது வந்து நிறைய பேர் சமையல் பிக்னிக் பண்ணுறாங்க. முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.